வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டிவிகே ஏஎம்கே அலைன்ஸ் தாவிக கூட்டணியில் அமமுகவிற்கு எத்தனை சீட் தெரியுமா? விஜய்க்கு தளபதி ஆவாரா தினகரன்? தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலமே உள்ள நிலையில் இதற்கான ஒவ்வொரு கட்சியினரும் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நேரத்தில் அனைவரது பத்தியிலும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருப்பவர் நடிகரும் தாவிக தலைவருமான விஜய். கூட்டணி கணக்கில் தாவிக தனது 30 ஆண்டு கால திரை அனுபவம் மூலமாக தனக்கென கோடிக்கணக்கான ரசிகர்களை உருவாக்கி கொண்ட விஜய் தனது திரையுலக செல்வாக்கு மூலம் அரசியல் களத்தில் குதித்துள்ளார். திரையுலக செல்வாக்கு இருந்தாலும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் தேர்தலில் வெற்றி பெற அது போதாது என்பதை விஜய் உணர்ந்துள்ளார். இதன் காரணமாக அவர் கூட்டணிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அறிவிப்புடன் கூட்டணி அழைப்பு விடுத்து வருகிறார். அவரது அறிப்பை திருமாவளவன் ஏற்காத நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய தினகரன் தாவிக பக்கம் வர தயாராகி வருகிறார். இதற்காக பணிகளை முன்னாள் அமைச்சரும் அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனின் ஆட்சி செய்து வருகிறார். தினகரனுக்கு எத்தனை சீட்டு? தாவிக அமமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தினகரனுக்கு 15 தொகுதிகள் வரை ஒதுக்குவதற்கு தாவிக தயாராக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதற்கு ஒப்புக்கொள்ளும் மனநிலையில் தினகரன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜயின் ரசிகர்கள் வாக்குகள் தனது சமுதாய வாக்குகள் மற்றும் செல்வாக்கு நிறைந்த தொகுதிகளில் போட்டியிட தினகரனும் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தென் மாவட்டத்தில் முக்களத்தூர் சமுதாய மக்கள் மத்தியில் தினகரனுக்கும் சசிகலாவிற்கும் வாக்கு உள்ளது. தினகரன் தாவிக பக்கம் சென்றால் அவருடன் பன்னீர்செல்வம் செல்வார் என்று கருதப்படுகிறது. இதனால் தினகரனை உள்ளே கொண்டு வருவதுடன் பன்னீர்செல்வத்தையும் உள்ளே கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என தீவிரமாய் காய் நகர்த்தி வருகின்றனர். தினகரனின் முடிவுதான் என்ன? அதிமுக பாஜக கூட்டணியில் தினகரனை கொண்டு வர பாஜக தலைமை ஆர்வம் காட்டி வருந்தாலும் அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவு ஈடுபாடு இல்லை என்றே கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி மீது தொடர் விமர்சனத்தை முன்வைத்து வரும் தினகரன் சசிகலா பன்னீர்செல்வத்தை உள்ளே கொண்டு வந்தால் அதிமுகவிற்கு கலவரம் ஏற்படலாம் என்று கருதப்படுகிறது. இந்த சூழலை உற்று நோக்கி வரும் திமுக எந்த கூட்டணிக்கும் தற்போது வரை பிடிகொடுக்காமல் இருக்கும் தினகரனை தங்கள் பக்கம் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. அதனால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வழிகாட்டியாக கொண்டு வரும் தினகரன் திமுக கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக உள்ளது. தினகரனின் செல்வாக்கு உயர்ந்துள்ள நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தங்களது கூட்டணி முடிவை அறிவிப்பதாக தினகரன் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.